ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை கார்டன். ஈவினிங் என் கார்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பயறு செடியில் 2-3 பயறு பறிக்க வேண்டி இருந்தது. அப்புறமா பெங்களூர் தக்காளி செடியில் பெரிய பெரிய காய்களாக இந்த வாட்டி போட்டிருக்கு. இந்த காய்கறி தோட்டம் நாங்கள் ரீசெண்டாக தான் செட் பண்ணது. செடிகளெல்லாம் நட்ட வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள். இந்த தக்காளி செடி நல்ல செழிப்பாக வளர்ந்து வருது. அதில் நிறைய காய்கள் இருக்குது. நாட்டு ரோஜா செடியில் நிறைய பூக்கள் பூத்துருக்கு. எனக்கு அந்த பூக்கள் எல்லாம் பறித்து ரோஸ் மில்க் செய்யணும். அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். தோட்டத்தில் என்னோட சிம்பு இருக்கான். சிம்பு தோட்டத்தில் என்னோட இருந்தால் ரொம்ப துணையாக இருக்கும். நாட்டு ரோஜா செடிகள் எல்லாம் நான் அண்மையில் தான் ப்ரூன் பண்ணி விட்டேன். ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய பூக்கள் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நாட்டு ரோஜா செடியிலேருந்து ஒரு 2-3 கம்பு வெட்டி இந்த க்ரோ பேக்கில் சும்மா நான் நட்டு வச்சேன். மழை நேரமாக அது நல்லா வளர்ந்து பாருங்கள். அந்த க்ரோ பேக்கில் அந்த ரோஜா செடி பெருசாக வளர்ந்து புஷி ஆகி அதுலேயும் பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நாட்டு ரோஜா செடியை பதியம் போடுறது ரொம்ப எளிது. சும்மா நீங்கள் ஒரு கம்பை வெட்டி நட்டு வச்சாலே வந்துடும். லில்லிலையும் நிறைய பூக்கள் இருக்குது. பிங்க்கும் ஃபேண்டா கலர் லில்லியும் பூத்துருக்கு. இது வந்து புல்மினியாவில் உள்ள பூ. இதுதான் ஃபஸ்ட்டு கொத்து. ஆக்சுவலி இந்த செடியை வாங்கி நட்டு 2 வருஷமாக பூவே பூக்கலை. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. சட்டியில் நான் நட்டு வச்சுருந்த இலந்த செடியில் நிறைய பழங்கள் இருக்குது. சனிக்கிழமை ஈவினிங்னாலே தோட்டத்தில் தான் நான் இருப்பேன். செரியில் பாருங்கள் நிறைய பழங்கள் வச்சுருக்கு. அதே மாதிரி இந்த கொய்யா மரத்தில் நிறைய பூக்கள் போட்டிருக்கு. இந்த கொய்யா மரம் நாங்கள் நட்டதில்லை, தானாகவே முளைச்சி வந்தது. ஆனால் பழம் வந்து சைஸ் ரொம்ப பெருசாக ரொம்ப ருசியாக இருக்கும். ரோஜா பூக்களை பறித்து அந்த இதழ்களில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா இலைகளை காய வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 நாளைக்கு முன்னால் தோட்டத்தில் ஒரு பெரிய பாம்புங்க. நல்ல பாம்பு அப்படியே படம் எடுத்து ஆடுது. சிம்பா நேருக்கு நேர் நின்று குறைச்சிட்டு இருந்தான். அப்புறமா பாம்பு நைஸாக எஸ்கேப் ஆயிடுச்சு, மாட்டலை. ஈவினிங் டைம் எல்லாம் நான் தோட்டத்தில் ரொம்ப சுற்றுவேன். அதனால நான் ஆட்களை விட்டு தோட்ட க்ளீனிங் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்ததுனால தோட்டம் பார்க்க கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. அடீனியம்லே நிறைய பூக்கள் பூத்துருக்கு. அடீனியமில் நல்ல பிங்க் கலர் அப்புறம் மஞ்சள் கலர் பூக்கள் எல்லாம் இருக்குது. கொத்து கொத்தாக அடீனியம் பூத்துருக்கு. என்னோடய லாங் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஹாப்பி கார்டனிங்.